தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசி வருவதால் மக்கள் அவதியுற்றுள்ளனர். இருள் சூழ்ந்த மரக்காணம் பகுதியில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரக்காணத்தில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசி வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருள் சூழ்ந்த மரக்காணம் பகுதியில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்று கொண்டிருக்கின்றனர். பெஞ்சல் புயல் எதிரொலியாக மரக்காணத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருள் சூழ்ந்த மரக்காணம் பகுதியில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பெஞ்சல் புயலின் தாக்கமானது தற்பொழுதே மரக்காணம் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்காக ஒரு 40 கிலோமீட்டர் அந்த வேகத்திற்காக தரைக்காற்று வீசி வருகிறது. அதே போன்று தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த மரக்காணம் பகுதி முழுவதுமாக இருள் சூழ்ந்து இரவாகவே மாறிவிட்டது. சரியாக 5:30 மணிக்கே முழுவதிலும் நள்ளிரவு போல மாறி இருக்கக்கூடிய நிலையில் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முழுவதிலுமாக அந்த மின் விளக்குகளை எரியவிட்டபடிதான் செல்கின்றன. தொடர்ச்சியாக தற்பொழுது நேரலையில் ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சி தான் அந்த பகுதி முழுவதிலுமாக இருள் சூழ்ந்து முழுவதுமாக வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு தான் அந்த வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த காற்றின் வேகமும் கனமழையும் பெய்யக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த பகுதி முழுவதிலுமாகவே மரக்காணம் பகுதிகளில் இதே போன்ற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. பொதுமக்கள் அந்த குடையுடன் செல்லும்போது குடையோடு சேர்த்து பொதுமக்களை இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கான பலத்த காற்று அந்த மழையானது வீசி வருகிறது. மரக்காணம் பகுதியில் ஏற்கனவே மின்சாரம் இல்லாத ஒரு நிலையில் தற்பொழுது 5:30 மணி அளவிற்கு முதலாகவே தொடர்ந்து இருள் சூழ்ந்து காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஒருவித அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக இதுபோன்ற ஒரு கனமழையை மரக்காணம் பகுதி மக்கள் சந்திக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக கனமழையோடு மட்டுமல்லாமல் காற்றும் அதிக அளவிற்காக அடித்து வருகிறது. அதன் காரணமாக அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்கள் முழுவதுமாக கீழே விழுந்து சேதமடையக்கூடிய காட்சிகளைத்தான் அந்த பகுதி மக்கள் பார்க்கிறார்கள். அதே போன்று மேற்கூரைகள் ஒவ்வொரு வீடுகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கூரைகளும் ஆங்காங்கே பறந்து செல்கின்றன. தொடர்ந்து காற்றின் வேகமானது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக தரைக்காற்றாக வீச தொடங்கி இருக்கிறது. மாலை முதலாகவே மேலே மரங்களுக்கு காற்று அதிக அளவிற்கு வீச தொடங்கிய நிலையில் தற்பொழுது தரையில் அதிக அளவிற்கான காற்று வீச தொடங்கியதோடு பலத்த கனமழையும் பெய்து கொண்டே இருப்பதால் மரக்காணம் பகுதி மக்கள் முழுவதுமாக வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்க முடியாத அளவிற்காக அனைத்து கடைகள் நிறுவனங்கள் முழுவதுமாக உணவகங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. பால் பாக்கெட் உள்ளிட்டவைகள் கூட கிடைக்க முடியாத அளவிற்கான ஒரு இக்கட்டான சூழலுக்கு மரக்காணம் பகுதி ஆகியிருக்கிறது. முழுவதிலுமாக இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதியாக மரக்காணம் பகுதி ஆகியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பலத்த காற்றும் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.